நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னோட தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ண வந்திருக்கேன். ஆனா இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ரத்னாவுக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கான உரிமை இருக்கு. அப்புறம் அவங்க கிட்ட உண்மையை சொல்லாம என்னால இங்க இருந்து போக முடியாது. இல்லைன்னா இந்த வாரம் வாழ்க்கை பூரா என் மனசுலயே இருக்கும். அந்த நெருக்கடியில என்னால வாழ முடியாது. நான் இன்னைக்கு ரத்னா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் அவங்க எந்த தண்டனையை கொடுத்தாலும் அதை நான் மனப்பூர்வமா ஏத்துக்குவேன். எங்க கிளம்பிட்ட? எங்க போறேன்னு கேட்டேன். எதுக்காக போற? அன்னைக்கு நீதானே என்கிட்ட சொன்ன இந்த உலகத்துல உனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னல. சரி, நீ போறேன்னே வச்சுப்போம். நீ இந்த உலகத்தோட எந்த மூலைக்கு போனாலும், எங்க ஊர்ல இருந்தாலும் பக்கத்து ஊர்ல இருந்தாலும் எங்கேயாவது போனாலும் அதுல என்ன வித்தியாசம் காட்டிட போற? வாயை திறந்து பேசு. ஏன் போற? சித்தி, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. விஷயம் வேற சித்தி. அதத்தான் நானும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். விஷயம் என்ன? அப்படி என்ன விஷயம் இருக்கு இங்க உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி? அப்படி என்ன விஷயம் நீ உன் மனசுல போட்டு அடைச்சு வச்சிருக்க? உள்ளுக்குள்ளேயே வருத்தப்பட்டு இருக்க. இது நல்லதுக்கு இல்லப்பா. உன்னை நாங்க எங்க குடும்பத்துல ஒருத்தனா நினைச்சு எங்களோட கஷ்டம், துக்கம், சுகம் எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டோம். நீயும் எங்களோட கஷ்டங்களை தீர்த்து வச்ச. ஆனா நீ மட்டும் எங்களை அப்படி நினைக்கல. எங்களை மூணாவது ஆளாதான் நினைக்கிற. உன்னோட சொந்த விஷயங்களை நீ என்னைக்குமே எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதே இல்ல. சொல்லுப்பா நரேஷ், என்ன விஷயம்? எங்க பாருப்பா, நீ இந்த ஊருக்கு வந்த புதுசுல நீ யாரு, எங்க இருந்து வரன்னு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்காக நீ நிறைய உதவி பண்ண. எங்களுக்காக மட்டும் இல்ல, இந்த ஊர்க்காரங்களுக்காகவும் நீ நிறைய உதவி பண்ணிருக்க. நாங்க யாரும் உனக்கு எந்த சொந்தமும் இல்ல. அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ள எதிர்பாராம ஒரு சொந்த உருவாயிடுச்சு. இப்ப அது ஆழமான உறவா மாறிடுச்சு. முதல்ல இது உறவா இல்ல, ஆனா இப்ப அது உறவா மாறிடுச்சு. ஆனா இந்த உறவுக்கு உன் மனசுக்குள்ள ஒரு இடம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா ஒண்ணு நிச்சயம், எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த உறவை ரொம்ப மதிக்கிறோம். எங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ நம்ம மீராக்கு மட்டும் தேவதூதன் இல்ல, நீ எங்க எல்லாருக்குமே தேவதூதன் தான். எங்க எல்லாருக்கும். என்னோட சின்ன கண்ணனோட படிப்பு விஷயமாகட்டும், என் ரத்னாவோட வயல் சம்பந்தப்பட்ட வேலையாகட்டும், மீராவோட சேட்ட விஷயமாகட்டும், நீ எங்களுக்கு மிகப்பெரிய துணை நரேஷ். நீதான் எங்களோட சிரிப்பு, சந்தோஷம் எல்லாம். நீ இப்போ இந்த வீட்டோட திடமான தூணாயிட்ட. அதுலதான் இந்த வீடு நிக்குது, அதுலதான் இந்த வீட்டோட ஆளுங்க நிக்கிறாங்க. இப்ப நீயே போயிட்டா எங்களுக்கு என்ன ஆகும்? நாங்க எங்க போவோம்? இந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சத்தியமா புரியல. இத மட்டும் தான் என்னால பண்ண முடியும். உன்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறப்பா, எங்களை விட்டுட்டு போகாதப்பா.
5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பூபதி எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டான். அப்ப என்னால என் பையனை தடுத்து நிறுத்த முடியல. அன்னைக்கு மட்டும் தடுத்து நிறுத்தி இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுப்பா. அன்னைக்கு அவனை தடுக்க முடியல, அதனாலதான் என் பையனுக்கு அந்த நிலைமை. போனவன் தான் மறுபடியும் அவன் திரும்பி வரவே இல்லை. என்னோட பூபதி அவன் போனதுக்கு அப்புறம் நான் உடைஞ்சு போயிட்டேன், களைச்சு போயிட்டேன். எனக்குள்ள எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும் இவ்வளவு வருஷமா நான் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்காக என்ன திடமாக்கி அவங்கள வழி நடத்திட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் உடைஞ்சு போயிட்டேன்ப்பா. ஒருவேளை இப்போ நீயும் போயிட்டேன்னா அப்புறம் நான் மட்டும் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உடைஞ்சு போயிடுவாங்க. இந்த வீடே கலைஞ்சு போயிடும், எல்லாமே முடிஞ்சு போயிடும். எங்க பாருப்பா, நான் ஒத்துக்கிறேன், நீ என் பூபதி இல்லதான். ஆனா நீயும் என் பையன் மாதிரி தான். நான் உன்னை என் பையன் மாதிரி தான் நினைக்கிறேன். அம்மாவை விட்டுட்டு நீ போயிடாதப்பா. எங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடாத. நிறுத்துங்க சித்தி, நிறுத்துங்க. எனக்கு மதிப்பு கொடுக்காதீங்க, என் மேல அன்பு காட்டாதீங்க, இப்படி எல்லாம் சொல்லி பெரிய ஆளாக்காதீங்க. அப்புறம் தயவு செஞ்சு நீங்க என்ன உங்க மகனுக்கு இணையா நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தான் இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து பூபதியை பிரிச்சவன். நான் என்னோட கையில தான் பூபதியோட உயிர் போச்சு சித்தி. என்னோட பூபதி என்ன உளறிட்டு இருக்க நீ? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னோட பையனை, என் பையனை நீ கொன்னியா? உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? சொல்லு, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. சொல்லு. சித்தி, நான் எத்தனையோ பொய்களை என் மனசுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருந்தேன். நான் உங்க எல்லார்கிட்டயுமே சொல்லணும் தான் நினைச்சேன் சித்தி, ஆனா சொல்ல முடியல. அப்புறம் பூபதி எனக்கு பல வருஷமா தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சந்திச்சோம். அவர் என்னோட நண்பர் இல்ல சித்தி. அவரை முதல் தடவையா ஒரு பஸ்ல சந்திச்சேன். அந்த பஸ் அமிர்தசரஸ்ல இருந்து லுதியானா போயிட்டு இருந்துச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம்ண்ணே. வணக்கம்ண்ணே. வணக்கம். இங்க பாருடா, நீங்க ரொம்ப நொந்து போயிருக்கீங்க. ஏன் இப்படி இருக்கீங்க?
கடவுள் உங்களுக்கு பயில்வான் மாதிரி உடம்பு கொடுத்துருக்காரு. ஆனா குரல்ல பார்த்தா எந்த சந்தோஷமும் இல்லையே. கொஞ்சம் நல்லா தான் பேசுறத, கம்பீரமா பேசினதானே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஒருவேளை என் முகம் உங்களுக்கு பிடிக்கல போல இருக்க. சரி பரவாயில்ல, எனக்கே என் முகத்தை கண்டா பிடிக்காது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் என் அம்மா அப்பாவுக்கு ஒரே பையன், இல்லைன்னா என்னைக்கோ கொண்டு இருப்பாங்கன்னு. அண்ணா உங்க டிக்கெட்டை கொடுங்க. அண்ணா டிக்கெட் கொடுங்க. ஆ இந்தாங்க. அப்புறம் என்ன உங்க டிக்கெட்? அது என்கிட்ட டிக்கெட் இல்லை. என்னண்ணா விளையாடுறீங்க? டிக்கெட் இல்லைன்னா காசு கொடுங்க, டிக்கெட் போட்டு கொடுத்துறேன். காசு இப்ப என்கிட்ட காசும் இல்லை. டிக்கெட் இல்ல, காசு இல்ல, அப்ப வெறுங்கையோட வந்துட்டீங்களா? எந்திரிங்க, எந்திரிங்கன்னு சொல்றல. எந்திரிங்க எந்திரிங்க. விளையாடிட்டு இருக்கீங்க, வெளியே வாங்க. அண்ணா இருங்க இருங்க, உட்காருங்க உட்காருங்க. கவலைப்படாதீங்க, காசு நான் தரேன், அவருக்கு டிக்கெட் போடுங்க. வேணாம் தம்பி, இருக்கட்டும், நான் இறங்கிடுறேன். எனக்கும் தெரியும்னா இது ஏரோப்ளைன் இல்லை, இறங்கிடலாம். அப்புறம் இந்த வேலையை நான் எனக்காக பண்ணிட்டு இருக்கேன். போய் சேர்ற வரைக்கும் பேச்சு துணைக்கு எனக்கு ஆள் வேணும்ல. எங்க போகணும்னு சொல்லுங்க. ஏதாவது அட்ரஸ் இருக்கா இல்ல அதுவும் இல்லையா? எங்க போகணும்னு சொல்லுங்க. இந்த இந்த பஸ் எங்க போகுது? ஆனா நீங்க ஒண்ணு பண்ணுங்க, லாஸ்ட் ஸ்டாப்க்கு டிக்கெட் கொடுங்க. இந்தாங்க. இந்தாங்க உங்களோட டிக்கெட். எதுவும் பேசாம ரொம்ப நொந்து போயிருந்தாரு, ரொம்ப விரக்தியில இருந்தாரு. அப்ப எனக்கு பூபதியை பத்தி எதுவுமே தெரியாது. அதனால தான் வித்தியாசமா இருந்துச்சு. ஒரு பயணம் செய்யற மனிதனுக்கு அவனுக்கு அவனோட இலக்க பத்தி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் நானும் உணர்ந்தேன், எனக்கும் அதே நிலைமை தான். எனக்கும் தெரியாது என் வாழ்க்கை என்னை எங்கே கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு. எல்லாத்தையும் வித்துட்டு கனடாக்கு போனேன். அப்புறம் அங்கே எதுவும் பண்ண முடியலங்கிறதுனால திரும்பி வந்துட்டேன். வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நானும் பூபதியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வழியில தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கோன்னு. கொஞ்ச நேரத்திலேயே என்னால் பூபதி நல்லா புரிஞ்சுக்க முடிஞ்சிருச்சு. நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இந்த பஸ் லுதியானா போயிட்டு இருக்கேன்னு. அப்புறம் லுதியானாவே அவர் இலக்கா மாறிடுச்சு. எனக்கு 2 ஸ்டாப்பிங் முன்னாடியே நான் இறங்க வேண்டியிருந்தது. அவர்கிட்ட பேச முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன், ரொம்ப முயற்சி பண்ணேன். ஆனா அண்ணா எவ்வளவு நேரமா நானே பேசிட்டு இருக்கிறத, நீங்களும் பேசுறத எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. அட பேசுங்க. என்னன்னு பேசுறது? அப்படின்னா நீங்க ஒரு கவிதை சொல்லுங்க, கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அட உங்களுக்கு சிரிப்பு கூட வருது. என்ன பார்த்தா உங்களுக்கு சிரிப்பு வருதுல்ல? சரி சொல்லுங்க, கடைசியா நீங்க எப்ப சிரிச்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இருக்கு, ரொம்ப நல்ல ஞாபகம் இருக்கு. இங்க பாருங்க, நம்ம 2 பேரும் அந்நியர்கள்னு எனக்கு தெரியும். இதுக்கப்புறம் நாம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அட இதான இந்த உறவோட சிறப்பே. நீங்க சொல்ல நினைக்கிறத தாராளமா சொல்லுங்க. நீங்க சொல்றத பத்தி நான் எதுவும் நினைக்க மாட்டேன், யார்கிட்டயும் சொல்லவும் மாட்டேன். அட சொல்லுங்கண்ணே. இங்க பாருங்க, அந்நியர்கள் கிட்ட உறவு வச்சுக்கிறதுனால உங்க வாழ்க்கை ரொம்ப இனிமையா மாறிடும். நான் சொல்றது உண்மை. ஒரு அந்நிய உறவுதான் என் வாழ்க்கையே மாத்திடுச்சு. இன்னொரு அந்நியனை என்னால ஏத்துக்க முடியாது. சரி பரவாயில்ல. இங்க பாருங்க, நம்ம வாழ்க்கையில எந்த விஷயம் நடந்தாலும் அது ஒரு காரணத்தோட தான் நடக்கும்.
நாம இப்ப 2 பேரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கோம்னா அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீங்க வாய் திறந்து பேசலன்னா நானும் பேச மாட்டேன், தூங்கிடுவேன். ஆச்சரியமான ஆளா இருக்காரு, பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி தம்பி எந்திரிங்க. நீங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல தூக்கம் கிடைச்சது. சரி நான் கிளம்புறேன். முடிஞ்சா மறுபடியும் சந்திக்கலாம். நான் என்ன நினைச்சேன்னா அதான் எங்களுக்கு கடைசி சந்திப்பா இருக்கும்னு. ஆனா கடவுளோட விருப்பம் அது இல்லை. அப்புறம் என் வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரியம் கண்டிப்பா இருக்கும். சார் புரிஞ்சுக்கோங்க, அந்த பேக் எனக்கு ரொம்ப முக்கியம். அந்த பேக்ல பாஸ்போர்ட், துணி, காசு எல்லாமே இருக்கு. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க. கடவுளே, அந்த பேக் மட்டும் கிடைக்கலன்னா நான் அவ்வளவுதான். நீங்க பஸ்ல தானே இருந்தீங்க? இங்க எப்படி? இது உங்களுடைய பேக் தானே? ஆமா, இது ஏன் பேக் தான். கடவுளே, ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பேக் மிஸ் பண்ணிட்டேன்னு எவ்வளவு டென்ஷனா இருந்தேன் தெரியுமா? ரொம்ப நேரமா தேடிட்டு இருந்தேன். ஆனா உங்களுக்கு இந்த அட்ரஸ், தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க இந்த பேக்கை திறந்தீங்களா? என்னோட பாஸ்போர்ட்டும் பேப்பர்ஸும் சேர்த்து 5 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. அதை பாத்தீங்களா? பார்த்தேன். எல்லாமே அப்படியே தான் இருக்கு. நான் வரேன். அண்ணா, அவ்வளவு அவசரம் என்ன? என் பெரிய பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கீங்க. நன்றி சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுங்க. எனக்காக ஒண்ணு பண்ணுங்க. டிஃபன் சாப்பிட்டு போலாம். சரியா? வாங்க. அட வாங்க வாங்கண்ணே. சாப்பிடும்போது நான் டிவி ஆன் பண்ணேன். அப்போ டிவியில பிரீத்தம் புராவோட டாக்குமெண்ட்ரி ஓடிட்டு இருந்தது. அதனாலதான் அன்னைக்கு நாம படம் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து என்ன வரப்போகுதுன்னு கரெக்டா சொன்னியா? நீ ஏற்கனவே அதை பார்த்திருக்கல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் பூபதி அந்த படத்தை பார்த்தானா? அண்ணா, நீங்க இருக்கீங்களே, ரொம்பவே வித்தியாசமா இருக்கீங்க. உங்ககிட்ட டிக்கெட்டுக்கு கூட காசு இல்ல. ஆனா என் பேக் உங்களுக்கு கிடைச்சதும் திருப்பி கொடுக்கறதுக்கு இங்க வந்துட்டீங்க. காசுல கூட கை வைக்கல. அப்புறம் இந்த ஃபேன் வேலை செய்யலன்னு ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஒரு விஷயம் சொல்லுங்கண்ணே, சாப்பிட்டதுக்கு வேலை செய்றீங்களா, டிக்கெட் காசுக்கு வேலை செய்றீங்களா? எனக்கு எதுவும் கெட்டு போயிருக்கிறது பிடிக்காது. எனக்கு அது ஒரு மாதிரியா இருக்கும். அண்ணா, இதை தவிர நீங்க மனுஷங்களையும் சரி பண்ணுவீங்களா? அப்படி மனுஷங்களை சரி பண்ண முடியும்னா என்ன முதல்ல சரி பண்ணுங்க. எனக்கு மூளையும் வேலை செய்யல, உடம்பும் வேலை செய்யல. நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. அட இல்லைங்கண்ணே, மேலோட்டமா அப்படிதான் தெரியும். ஆனா ப்ராப்ளம் என்னன்னு தேடணும். எந்த வேலையும் என்னால ஒழுங்காவே பண்ண முடியல. இப்ப இதே எடுத்துக்கங்களேன். பல வருஷமா லுதியானால நல்லா ஓடிட்டு இருந்த கடை நான் கை வச்சதும் விளங்காம போயிடுச்சு. இந்த காலத்துல மக்கள் கனடால போய் நல்லா சம்பாதிக்கிறாங்க. நல்ல வேலை கிடைக்கும்னு நினைச்சு நானும் என் கடையை வித்துட்டு போயிட்டேன். அங்கேயும் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. இந்த பஞ்சாபிங்க 2 இடத்துல தான் கலக்க முடியும். ஒன்னு பஞ்சாப்ல, இன்னொன்னு கனடாவில். ஆனா நான் 2 இடத்துலயும் ஃபெயில் ஆயிட்டேன். அட போங்க, நீங்க ரொம்ப தைரியசாலி.
உங்களையே உங்களுக்கு கேலி பண்ண தெரியுது. உங்களோட ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. நீங்க அழ நினைக்கிறீங்க, ஆனாலும் அழ முடியல. உங்க கண்ணீரை அடக்கி வச்சிருக்கீங்க. அட, உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஏன் இவ்வளவு சோகத்துல மூழ்கி இருக்கீங்க? என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை. அட, வித்தியாசமான பொம்பளையா இருக்காங்க. இவங்கள தான் கலியுகத்தோட ஜான்சி ராணின்னு சொல்லுவாங்க. தான் வாழ்க்கையில உழைச்சு வாழ்றாங்க. கலக்கிட்டாங்க. இந்த ஊரை விட்டு போனவரு ஒரு வாட்டி கூட திரும்பி பார்க்கல. அவருக்கு இந்த ஊர் தரப்புல இருந்து ஒரு செய்தி. திரும்பி வாங்க. ரத்னா,